விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ளது கள்ளக்குளத்தூர் கிராமம். அங்கு பாழடைந்த கிணற்றின் மேற்பரப்பில் கவிழ்ந்த நிலையில் இருந்த சிற்பத்தை அண்மையில் கிராம மக்கள் புரட்டி பார்த்தனர். அப்போது கலைநயமிக்க விநாயகர் சிற்பம் ஒன்று தென்பட்டது. பெரிய கண்கள், நீண்ட துதிக்கை மற்றும் காதுகளுடன் விநாயகர் காட்சியளிக்கிறார். 4 கரங்களுடன் காணப்படும் விநாயகர் கால்களை மடக்கிய நிலையில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். விநாயகரின் பின்னிரு கரங்களில் பாசக்கயிறும் அங்குசமும் காணப்படுகின்றன. இந்த சிற்பத்தை விழுப்புரத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் செங்குட்டுவன் ஆய்வு செய்தார். இது பல்லவர் காலத்தை சேர்ந்தது என்றும் இதுவரை கண்டறியப்பட்ட விநாயகர் சிற்பங்களில் அரிய சிற்பம் என்றும் அவர் கூறினார். இது 1200 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. விநாயகர் சிற்பம் கிடைத்த பகுதியில் கோவில் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் அழகிய வேலைப்பாடுடன் கூடிய தூண்கள் கண்டறியப்பட்டன. இப்பகுதியில் பழமையான கோவில் இருந்திருக்கலாம். அது குறித்து அகழாய்வு செய்ய வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். கள்ளக்குளத்தூர் கிராமத்தில் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த விநாயகர் சிற்பங்கிறது பல்லவர் காலத்தை சேர்ந்தது. கிபி 8வது நூற்றாண்டு, ஏறக்குறைய 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிற்பம். இந்த சிற்பம் ரொம்ப ஒரு அரிய சிற்பமாக இந்த சிற்பம் காணப்படுது. காரணம் என்னன்னாக்கா, இத்துடைய வடிவமைப்பு பார்க்கும் பொழுது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. மிகப்பெரிய கண்கள், அடர்ந்த காதுகள், படர்ந்த காதுகள், அவருடைய துதிக்கை, நீண்ட துதிக்கை வளைஞ்சிருக்குது. அவருக்கு 4 கரங்களை காமிச்சிருக்கிறாங்க. பின்னிரு கரங்களில் பாசத்தையும் அங்குசத்தையும் ஏந்திருக்கிறாரு. முன்னிரு கரங்களில் இருக்கக்கூடியதை நம்ம தெளிவாக கண்டறிய முடியல. ரொம்ப அரிய சிற்பம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, 2 கால்களையும் மடக்கி பத்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர். தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நிறைய விநாயகர் சிற்பங்கள், குறிப்பாக பல்லவர் காலத்தை சேர்ந்த விநாயகர் சிற்பங்கள் நிறைய கண்டறியப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட இப்படியான நிலையில், ஒரு ஆசனத்தில் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய விநாயகரை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவர் காலத்திலையும் அதனைத் தொடர்ந்து சோழர் காலத்திலையும் இங்கே மிகப்பெரிய ஒரு ஆலயம் இருந்திருக்கணும். இந்த ஊருக்கு சோழ தடாகபுரம் என்ற ஒரு பெயர் இருந்ததாக சொல்லப்படுது. காலப்போக்கில் அந்த ஆலயம் மறைஞ்சிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிற்பம் இப்போ நம்ம கண்களுக்கு தென்பட்டுருக்கு. இங்கே ஆலயம் இருந்ததற்கான தடயங்கள் நிறையவே இப்போ அண்மையில் கண்டறிஞ்சிருக்கிறோம். அதற்கான எச்சங்கள் நிறையவே இங்கே இருக்குது. அந்த வகையில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊர் கள்ளக்குளத்தூர் சிறப்பாக இருந்தது என்பதற்காக ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டாகத்தான் இந்த விநாயகர் சிற்பம் இங்கே நமக்கு காண கிடைத்திருக்கிறது. இந்த சிற்பத்தை உரிய முறையில் பாதுகாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை பொதுமக்கள்கிட்ட வச்சிருக்கிறோம். பாதுகாப்பாங்கங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்குது.